இந்த மேடையில் மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க, அதே அளவுக்கு இந்த அரங்கத்துலேயும் இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு பேராக நான் சொன்னேன்னா நாளி ஆகும். அதனால் ரெண்டு கருத்தை மட்டும் உங்கள்கிட்ட வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மிக முக்கியமான கருத்து, காலம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, சமூகமும் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது, மாறாமல் இல்லை. அந்த காலத்திற்கு ஏற்ப ஒரு நிறுவனமோ அமைப்போ நாடோ தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது ஆரம்பித்த இடத்திலேயே தான் இருக்கும், மறந்துவிடக்கூடாது. உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று ஆசிரியன் டாயின்பி சொன்னான், அவன் நாகரிகத்தை படித்தான், நாகரிகமும் செத்து போகும் தன்னை புதுப்பித்து கொள்ளவில்லை என்று சொன்னான். அது அத்தனைக்கும் பொருந்தும், அமைப்புக்கு பொருந்தும், அரசியல் கட்சிக்கு பொருந்தும், குடும்பத்திற்கு பொருந்தும், வணிகத்திற்கு பொருந்தும். ஆகையினால நாம் அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பேசுவோம். இது சுதந்திர காலத்தில் ஆரம்பித்தது. 2 நிறுவனங்கள், ஒன்று ஜேசுயிட்டு, இன்னொன்று காந்திய நிறுவனங்கள், அப்படி தான் வந்தது. ஆனால் அது தியாக காலம், அப்போ சேவைன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கு சேவைன்னு சொன்னால் அது எடுபடாது, மறந்து விடாதீர்கள். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களெல்லாம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு கல்வி எதற்கு அப்படின்னா சமூகத்திற்கு சேவை செய்வதற்கு. அப்போ சர்வன்ட் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் மாணவர்கிட்ட போய் சர்வன்ட் சாக்ரிஃபைஸ்னால் நீ பண்ணுப்பா, நான் எனக்கு வேறு வேலை இருக்குன்றுவான். அப்போ சர்வன்ட் ப்ராஸ்பர்னு சொல்லி கொடுக்குறேன். நீ வேலை செய்ய, அதை திறமா செய்ய, அது உனக்கு வாழ்வளிக்கும். அப்போ சமூகம் என்பது என்னவாக இருக்கிறது? ரொம்ப அருமையாக நம்ம நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொன்னார். என்ன அப்படின்னா, எம்பவர்மெண்ட், அது ஒரு கான்செப்டு. அதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்கறது. எம்பவர்மெண்ட்னா அதிகாரம் யாரும் கொடுக்கறதில்ல. ரியலைசிங் த வர்த், இதுதான் மிக முக்கியமானது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை, ஒளியை, திறனை வெளியில் எடுத்துக்கொண்டு ஒரு சுயமரியாதையுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தயார் செய்வது தான் அது எம்பவர்மெண்ட்டுன்னு பேசுகிறது. அதனால் நீங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாரும் எங்கேயாவது கிராண்டை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. இப்போ கிராண்டு வராது. கிராண்டை நீங்கள் உருவாக்கலாம், கிராண்டை உருவாக்கலாம். இதற்கான ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த சர்வீஸ் அப்படிங்கிறத எதோட இணைக்கணும் அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப்போடு இணைக்கணும். அது சமூக வணிகம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ஒரு வணிகத்தின் மூலமாக அதை செய்ய முடியும். அது கொஞ்சம் யோசிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த கான்டெக்சுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தன்னை சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கான ஒரு ஆற்றலை நாம் கொண்டு வரணும். அப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அத்தனையும் இன்றைக்கு ஒரு புது தளத்தில் நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அது என்ன தளம் என்று சொன்னால், இது முழுக்க ஒரு வணிக யுகம், சந்தை யுகம், வியாபார யுகம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கு தகவமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் என்ன ஆயிடுவோம்னு சொன்னால், நம்ம காணாமலே போயிடுவோம். புதிய அமைப்புகள் வருகிறது, மறந்து விடாதீர்கள். அப்போ அதற்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற முதல் கருத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இன்றைக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் வருகிறார்கள். இப்போ நான் அடுத்த சப்ஜெக்ட் அது. பஞ்சாயத்து தலைவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திட்டம் என்னென்னு தெரியாது, மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்னு தெரியாது. இந்த 2 அரசாங்கத்தினுடைய திட்டத்தினை அப்படியே எந்த சேதாரமும் இல்லாமல் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தா இந்நேரம் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய கிராமங்களை, அற்புதமான கிராமியங்களை காந்தி கண்ட கனவோடு நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் எப்படி நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அண்ணன் சொந்தக்காரரு, ஜாதிக்காரரு, கட்சிக்காரரு, தெருவுக்காரரு, அட இந்த ஊருக்கு என்னைய செய்வாரா, அதுக்கு திறமை இருக்கா, அதை பற்றிலாம் அவர் யோசிக்க மாட்டார். வந்ததுக்கு பிறகு சொல்லுவார்,
என்னங்க மோசமாயிட்டானே, இவனுக்கு ஓட்டு போட்ட மோசமா, அவன் மோசம் இல்லை, நீ மோசமாக சிந்தித்ததனுடைய விளைவு ஒரு மோசமான தலைவனை ஆக்கி வைத்திருக்கிறாய். இந்த சூழலில் நாம் என்ன யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அளப்பரிய வாய்ப்புகள். ஆனால் அனைவரும் எங்கே யோசிக்கிறார்கள் என்றால், அண்ணாந்து பார்க்குறாங்க, டெல்லியிலேருந்து வருமா, சென்னையிலேருந்து வருமா, அல்ல மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வருமா, இப்படி எல்லாரும் அண்ணாந்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் கீழே குனிந்து பார்த்தால் சுரங்கமாக இருக்கிறது. இதற்கான வாய்ப்புகளை எது உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் அற்புதமான அரசமைப்பு சாசனம் ஒன்று இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். அடுத்தது 2 அரசாங்கம் இருந்ததை 3வது அரசாங்கமாக இந்த உள்ளாட்சியை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் அரசாங்கம்னு யாரும் சொல்றதில்லை. ஆமாம், லோக்கல் பாடிம்பா எல்லாரும். அது படித்தவனும் அப்படி தான் சொல்கிறான், ஊடகமும் அப்படி தான் சொல்லுது, எல்லோரும் லோக்கல் பாடிம்பாங்க. ஆனால் அரசமைப்பு சாசனத்தில் பகுதி 9(9)A அது கவர்மெண்ட்னு சொல்லுது. ஒரே ஒரு பஞ்சாயத்து தலைவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேட்டார், இந்த கிராம சபைன்னா என்ன, எனக்கு விளக்கம் சொல்லு அப்படின்னு. நான் கிராம சபையில் தீர்மானம் போட்டேன், அதை கொண்டுட்டு போய் கொடுக்குறேன், எல்லாரும் தூக்கி எறிகிறான். ஓ கிராம சபை என்ன பெரிய கிராம சபை, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டர் போட்டார், அது மந்திரி சொல்லி ஆர்டர் போட்டார் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, எனக்கு வழி சொல்லுங்கன்னு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசாங்கத்தை கேட்குது, இந்த கிராம சபையில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறானே, இந்த தீர்மானம் என்பது நடைமுறைப்படுத்தவில்லை என்று வந்து நிற்கிறான். அப்போ அதற்கு பதில் சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட் எழுதி கொடுத்தது, இது அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்டது, அதற்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்பட்டிருந்தால் அதுதான் உறுதியானது, அது கொடுத்துருச்சு. அப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறான், இந்த நம்மளுடைய கிராம சபை என்பது லோக்சபாவுக்கு நிகரானது, அதற்கு உரிய அதிகாரம் அதை கையில் எடுத்து அதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடைக்காது, அதுதான் உறுதியானது, இறுதியானது. இந்த கிராம பஞ்சாயத்து அந்த கிராம சபையில் அதற்கு கொடுத்த அதிகாரத்தை வைத்துத்தான் முடிவெடுத்திருக்கிறது, ஆகையினால் அது உறுதியானது, இறுதியானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லி அந்த கிராம சபையை லோக்சபாவுக்கு ஈக்குவல்னு சொல்லுது. நம்ம பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு டீ ஒரு வடையில் முடிச்சிட்டார். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ என்ன புரிதல் தேவை இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பது புரிதல் இருக்கணும். 2 மிக முக்கியமானதுக்கு நம்ம எல்லாருமே தகுதியானவர்கள். என்ன அப்படின்னா, ஏதாவது ப்ரோக்ராம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்ததுன்னா அதை யாராவது போய் பிடிச்சிருவான். அதே மாதிரி ஏதாவது பதவின்னு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அங்கே போய் நிற்பான், பதவி தானே பிடி. ஆனால் அந்த பதவி எதுக்குன்னு தெரியாது அவனுக்கு, பதவி எதுக்குன்னு தெரியாது. அதே மாதிரி என்ன ப்ரோக்ராம் வந்தாலும், இப்போ அவர் சொன்னார், ஒரு புள்ளி உரம் சொன்னார், ஷாக்கிங்கான புள்ளி உரம், அதை யாரும் பேசுவது கிடையாது. நான் ஒரு புள்ளி உரத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் 146 கோடி, ஐநா சொல்லிட்டேன் ஒரு எஸ்டிமேட், 146 கோடி, 82 கோடி மக்கள் இந்த நாட்டில் எப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த மஞ்சப்பையை எடுத்துக்கிட்டு இதில் போய் ரேஷன் கடையில் நீங்கள் அரிசியோ கோதுமையோ வாங்கலைன்னா பட்னி சாவு வந்துடும். ஆனால் 7% எக்கனாமிக் குரோத் வந்திருக்குது. அப்போ 7% பொருளாதார வளர்ச்சி நடந்த நாட்டில் இப்படி இருக்கிறது அப்படின்னா குறை எங்கே இருக்கிறது? பெரும்பாலும் நாம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு வழக்கம் உண்டு. என்ன உண்டுன்னா, நாம் என்னவா கருதி கொள்வோம் இந்த நாட்டில்னா, இந்த கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் அப்படின்னா, நாம் ஒரு பயனாளி. சரி, பயன் கிடைக்கவில்லை என்றால் மனுதாரராக மனு கொடு, வாக்காளராக தேர்தல் வந்தால் இருந்துக்க, அப்புறம் நுகர்வோராரு. இதுக்கு மேலே ஒரு பெரிய போஸ்ட் இருக்குது, எல்லாருக்கும் பதவி இருக்குது, பொறுப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, குடிமக்கள் என்பது சிட்டிசன்னு சொல்லியிருப்பான். கான்ஸ்டியூஷனில் அதுக்கு சொல்கிறான், இதெல்லாம் அவன் பொறுப்புன்னு. யாரும் இதை கொண்டுட்டு போய் சொல்லலை அவன்கிட்ட, உனக்கு பொறுப்பு இருக்குன்னு. ஏன்னா அரசாங்கமே சொல்லி வச்சிருக்குல்ல, தாலி கூட தங்கம் தர்றேன், பொண்ணை மட்டும் அழைச்சிட்டு வா, கட்டிக்கலாம். சரி, கட்டி முடிச்சாச்சு, கவலைப்படாத, குழந்தை தானே, அதுக்கு நான் உனக்கு ஸ்கீம் வச்சுருக்கேன், 12,000 ரூபா போட்டுடுறேன் சொல்லியிருக்கான். அப்போ அவன் என்ன செய்வான்?
அப்ப என்ன மிக முக்கியமானது என்றால், இந்த உள்ளாட்சி எதற்காக வந்தது என்று சொன்னால், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும், இரண்டு அரசாங்கங்கள் அது தூங்கிக்கிட்டு இருக்காது, செயல்படும். என்ன ஜனநாயகத்தில் இருக்கு. ஆனால் அது செய்யக்கூடிய வேலையை, அது போட்டிருக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது யாருடைய கடமை என்றால் இந்த உள்ளாட்சியினுடைய கடமை. அப்ப இந்த உள்ளாட்சி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை குடிமக்களாக, பொறுப்பு மிக்கவர்களாக, இது என்னுடைய கிராமம், இது என் பள்ளி, இது என்னுடைய சமூகம். இப்ப சமூகம்னா ஜாதியை சொல்றேன், அது இல்லை. சமூக வாழ்க்கை என்பது ஒற்றுமையாக அனைவரும் வாழ்வதுதான் சமூக வாழ்க்கை. கம்யூனிட்டின்னு சொன்னா, இப்ப நம்ம ஊர்ல கம்யூனிட்டின்னு சொன்னா என்ன ஜாதின்னு கேட்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பொறுப்பற்ற தன்மை. அப்ப மிக முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், ஒரு சமயத்தில் இந்த 73வது 74வது சட்ட திருத்தம் வந்த உடனே இந்த என்ஜிஓக்கெல்லாம் சொன்னாங்க, ஐயோ எங்க வேலை போயிடுச்சுப்பா, எங்க பணியை இப்ப பஞ்சாயத்து எடுத்துக்க போகுதுன்னு. அப்ப நரசிம்மராவ் பிரதம அமைச்சராக இருந்தார். அவர் அந்த என்ஜிஓ எல்லாம் கூப்பிட்டாரு விஞ்ஞான பவனத்தில் ஒரு மீட்டிங் போட்டார். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னன்னா, இப்பதான் உங்களுக்கு பணி ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, இந்த உள்ளாட்சியை உயிர்ப்பிடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் உங்களுக்கு இருக்கிறது. அப்ப இந்த உள்ளாட்சியை பற்றி நமக்கு ஒரு புரிதல் தேவை. இது ஒரு அரசாங்கம் என்கின்ற புரிதல் தேவை. 2, இந்த உள்ளாட்சி தலைவரை சுத்தாது, லீடர் சென்ட்ரிக் அல்ல. அது யாரை சுற்றும் என்று சொன்னால் பொதுமக்களை சுற்றும். அது எப்படி பொதுமக்களை சுற்றும் என்றால், எல்லா அதிகாரத்தையும் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பைசா கூட கிராம சபையினுடைய அங்கீகாரம் இன்றி செலவு பண்ண முடியாது. ஆனா இது மக்களுக்கு தெரிந்திருக்கிறதான்னா தெரியாது. அப்ப நாம அங்கே என்ன செய்வோம் அப்படின்னா, தூரத்தில் நின்று கிராம சபை எப்படி இருக்கு. இன்னொன்று மறந்து விடாதீர்கள், இந்த நாட்டில் ஒரு சதி ஒன்று நடக்கும். என்ன சதி நடக்கும் அப்படின்னா, சாதாரண மக்கள் வலுப்பெற்று வரக்கூடாது என்கின்ற ஒரு 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 குழு வேலை செய்து கொண்டே இருக்கும். கிராம சபை அதிகாரம் பெற்றுவிடக்கூடாது, பெண்கள் அதிகமாக வந்துவிடக்கூடாது, ஆதிவாசிகள் அதிகமாக அதிகாரம் பெற்றுவிடக்கூடாது. இதுக்கான சட்டம் எல்லாம் இருக்கு, மறந்துடாதீங்க. இதுக்கான சட்டம் இருக்கு. ஒன்று, வலுவான அரசமைப்பு சாசனம். இதுவரைக்கும் 75 வருஷத்துல அது மக்கள் சாசனம். மக்கள்கிட்ட போயிருக்கான்னா போயிருக்காது. அது மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்டை கொண்டு போக முடியுமான்னா கொண்டுட்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம்? முகப்புரையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த முகப்புரையில் என்ன சொல்லியிருக்கும்னா, இந்த நாடு எப்படி உருவாக வேண்டும் அப்படின்னு அது சொல்லியிருக்கோம். அந்த உருவான நாடு அந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். என்ன செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும், இதை 3 ஒரே பக்கத்தில் சொல்லியிருக்கோம். ஆனா இன்றை வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கொண்டு போய் கொடுக்கல. எந்த அரசியல் கட்சி சரி படிச்சவனுக்கு தெரியுமா அப்படின்னா, சார் அது ரொம்ப லீகல், அது லாயர் தான் சார் சொல்லுவாங்க, இல்ல ஜட்ஜி கிட்ட இருக்கும், இல்ல லாயர் கிட்ட இருக்க வேண்டியது இல்ல. ஒவ்வொரு குடிமகனிடம் இருக்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட், ஒரு சோஷியல் டாக்குமெண்ட் இன்னைக்கு எங்க இருக்குன்னா நீதிமன்றத்தில் தான் இருக்கு. அப்ப இதை சொல்லுவது யார் என்றால், கிராம சபை என்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது போன உடனே கையெழுத்து போட்டுட்டு டீ குடிச்சிட்டு வர்ற மன்றம் இல்லை. ஒரு உரையாடு மன்றம், ஒரு ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மன்றம் அது. அங்கே பரஸ்பரமாக அனைவரும் அமர்ந்து கருத்துக்களை பேசி, கிராமத்தை பற்றி கனவு கண்டு, கிராம மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அதற்கான தீர்வனை காணக்கூடிய ஒரு மன்றம் தான் கிராம சபை. அப்ப அதை பற்றி ஏதாவது விளக்கம் இருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு மிக முக்கியமான பொறுப்பு ஒன்று, இந்த அரசாங்கத்தில் என்ன புதிய வாய்ப்புகள் வந்திருக்குன்னா, இப்ப ரொம்ப அழகா ஒவ்வொரு செக்டாரா சொன்னார். இவர் சொன்னாரு, அவர் விஜயகுமார் சொன்னார். இப்போ வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆனா அதற்கு நாம தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இப்ப கல்லூரிகள் இருக்கிறது, பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அது என்ன செய்யும் அப்படின்னா, யாரை உருவாக்கும்னா பட்டதாரிகளை உருவாக்கும். பண்புள்ள குடிமக்களை உருவாக்கிருமான்னா பண்ணாது. ஏன்னா அதுக்கான கல்வி அங்கே இல்லை, அங்கே இல்லை. இன்னொன்று என்னவென்றால், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கு பாருங்க, அது எல்லோருக்கும் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சின்ன குழந்தையிலிருந்து முதியவர் வரை அதனுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனை குறைச்சிக்கிட்டே இருக்கு.
அப்போ கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவனுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு நல்லா படிக்கக்கூடிய மாணவனும் 20 நிமிஷத்துக்கு மேலே அவனால் இருக்க முடியாது. இது ஆய்வு, யுனெஸ்கோ ஆய்வில் கொண்டு வந்து சொல்லிட்டு போயிட்டான். அப்போ என்ன மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது என்றால், சமூகத்தை தயார் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அரசியல் கட்சி. அது அரசியல் செய்யும், அது மேம்பாட்டை பற்றி பேசாது. இன்னொரு செய்தி என்னவென்றால், அடிப்படையான செய்தி என்னவென்றால், ஒரு சமூகம் ஒரு மரியாதையுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னவெல்லாம் அடிப்படைன்னா, குடிக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமாக தண்ணி வேணும், அடுத்தது சானிடேஷன் வேணும். இந்தியாவுக்கு சுதந்திரம், இந்தியாவுக்கு என்ன வேணும்னு மகாத்மா காந்தி கிட்ட போய் கேட்டான் ஒருத்தன். உடனே சொன்னார், அவன் நினச்சிட்டு போய் கேட்டது சுதந்திரம் வேணும்னு சொல்லுவார்னு, அவர் சானிடேஷன் வேணும்னார். இந்த சானிடேஷனுங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய சயின்ஸ், அது ஒரு பெரிய விஞ்ஞானம். அதை என்ன பண்ணிட்டோம்னா, அதை அப்படியே சுருக்கி டாய்லெட்டாக கட்டி வச்சுட்டோம். டாய்லெட் கட்டுறதான் சானிடேஷனுங்கிறான். அது நமக்கு கவர்மெண்ட் ஸ்கீமில் அது. ஆனால் சானிடேஷன் என்பது ஒரு கல்ச்சர், அது ஒரு வேல்யூ. சானிடேஷனுங்கிறது இன்னர் சானிடேஷன் இருக்குது, அவுட்டர் சானிடேஷன் இருக்குது. அது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. அவுட்டர் சானிடேஷனுக்கு இன்னர் சானிடேஷனுக்கு தொடர்பு இருக்குது. அப்போ இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கல. அப்போ அடிப்படையாக எதவெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதை போய் சொல்லிக் கொடுக்கல. ஒரு குடிமகனாக இருப்பது எப்படி, பண்புள்ள மக்களாக இருப்பது எப்படி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஒரு நல்ல வாக்காளராக இருப்பது எப்படி சொல்லிக் கொடுக்கல. இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னா, வாக்கு என்பது சந்தைப்படுத்தப்பட்ட பொருளாக, சந்தை யுகம் சொன்னல, சந்தைப்படுத்தப்பட்ட பொருளாக ஒரு உரிமையை யாராவது இருக்க முடியுமா, யாராவது வாங்க முடியுமா? வாங்குவதற்கும் தயாராக இருக்கிறாரு, விற்பதற்கும் தயாராக இருக்கிறாருன்னா அது என்ன ஜனநாயகம்? அப்போ ஜனநாயகத்தை பற்றி அந்த நாட்டில் புரிதல் இருக்கிறதா அப்படின்னா புரிதல் கிடையாது. அப்போ ஜனநாயகத்தை பற்றி யார் சொல்லுவது? இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஆய்வுகளும் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் ஒரு நிலையில் இந்த ஜனநாயகம் பெரிய ஜனநாயகம் தான். ஏன்னா 146 கோடியில் 94 கோடி ஓட்டு போடுறது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இவ்வளோ ஜனத்தொகை இல்லை. தேர்தல் நடத்துவதே மிகப்பெரிய வேலை. அதையும் நம்ம ஊரில் திருவிழான்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான வேலை. அது இப்போ திருவிழாவாக்கி அதை பத்திரிகைகளே திருவிழான்னு தான் போடுது. அது ரொம்ப முக்கியமான வேலை. அப்போ இன்றைக்கு என்ன தேவையாக இருக்குன்னா, 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனநாயகம் என்பது என்ன என்று சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப பேர் ஜனநாயகம்னா தேர்தலுங்கிறான், ரொம்ப பேர் ஜனநாயகம்னா வாக்கு போடுறதுங்கிறான். அது ஒரு ஆட்சியை உருவாக்குறது, அவ்வளோதான். ஜனநாயகம் என்பது அது ஒரு பண்பு, அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு வாழ்வியல். ஈக்குவாலிட்டிங்கிறதோ, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறதோ, லிபர்ட்டிங்கிறதோ, ஃபேர்னஸ்ங்கிறதோ சொல்கிறோம். சமத்துவம், நேர்மை, நீதி, நியதி, இது மாதிரி நிறைய வேல்யூஸ். அவர் கணேசன் சொன்னார், மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி. மக்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றால், பங்கேற்பாளர்களாக இல்லை, பங்காளியாகவும் இல்லை, அவர்கள் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். அப்போ பார்வையாளராக இருப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு எதை கற்றுத்தர வேண்டுமோ, எதை கொண்டு சேர்க்க வேண்டுமோ, எதை சொல்லித்தர வேண்டுமோ அது கொண்டு சேர்க்கப்படவில்லை. மிக முக்கியமானது, ஒரு நாடு, எந்த நாடும் அந்த நாடு வளர்ச்சி பெறுவது, இந்த நாடு வளர்ச்சி பெறுவது, மேம்படுவது யாரால் என்று சொன்னால் அரசாங்கத்தினால் மட்டும் அல்ல, அரசாங்கத்தினால் மட்டும் அல்ல, அரசியல் கட்சிகளினால் மட்டும் அல்ல. மக்கள் எப்பொழுது அரசாங்கத்துடன் கைகோர்த்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தனதாக்கி கொண்டு செயல்படுகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த நாட்டுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் 7% இந்த பொருளாதார வளர்ச்சி. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நம்முடைய அர்ஜுன் மூர்த்திக்கு தெரியும், 3% பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நாட்டில் எல்லா குடும்பங்களும் ஒரு அடிப்படையில் மரியாதையுடைய மனித வாழ்வை வாழ்வதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டில் செய்து கொடுத்ததாக என்ன இருக்கிறது? புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, 45,000 கோடி இந்த 100 நாள் வேலையில் ஆரம்பிச்ச பொழுது உச்சத்துக்கு போச்சு 1 லட்சம் கோடிக்கு. 1 லட்சம் கோடி உச்சத்துக்கு போயிருக்குன்னு சொன்னா இவ்வளவு செலவும் நடந்திருக்குமே ஆனால், அந்த கிராமத்திற்கு சென்றிருக்குமே ஆனால், இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? குட்டி ஜப்பானாக இருந்திருக்கும். அப்ப என்ன இல்லை அப்படின்னா, இந்த புரிதலை மக்களிடம் ஏற்படுத்துவது யார் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. இதைத்தான் நரசிம்மராவ் சொன்னாரு. நீங்க என்ஜிஓ இருக்கக்கூடிய நீங்கள்லாம் என்ன செய்யணும்னா,
இந்த கிராம சபையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எது மரியாதையுடைய வாழ்க்கை? இப்போ சானிடேஷன் வருதுன்னா ரோடு சுத்தமாக இல்லை அப்படின்னா யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? இவர் வீட்டை கூட்டுறாரு, வீட்டை கூட்டி ரோட்டில் தள்ளுறாரு, அதான் நம்மளுடைய கலாச்சாரம். ஆனால் ரோடு குப்பையாக இருந்ததுன்னா, ரோட்டில் கொசு முச்சுதுன்னா அது வீட்டுக்குள்ளே வரும். அதை யாரும் சொல்லி கொடுக்கல. அதனால் இவர் வேகமாக கூட்டி வீதியில் தள்ளிடுவார். அப்போ மிக முக்கியமானது, அந்த கிராமம் என்பது அவருடைய பொறுப்பு, டெல்லி அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இல்லை. அவருடைய பொறுப்பு என்ன? டெல்லி அரசாங்கம் சட்டத்தை போடும், திட்டத்தை உருவாக்கும், கொள்கையை உருவாக்கும். ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ரெண்டையும் தெரிந்திருக்க வேண்டியது யாருன்னா சாதாரண குடிமக்கள். ஆனால் அந்த குடிமக்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள். எல்லோரும் மயக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருவர் புகழில் மயக்கம் இருக்கிறாரு, ஒருவர் பதவியில் மயங்குறாரு, ஒருவர் பணத்தில் மயங்குறாரு. இது மாதிரி மயக்கம். இன்னும் சில பேர் போதையில் மயங்குறாரு. இன்னும் சில பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்தில் மயங்குறாரு. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறான்னா, எப்படி வாழ்கிறன்னே தெரியல, ஏதோ போகிறான் வர்றான் வந்துக்கிட்டு இருக்கிறான். அதற்கு மேலே பொறுப்புள்ள குடிமகனாக செயல்படவில்லை. சரி, பொறுப்புள்ள குடிமகளாக அவன் செயல்பட மட்டும் இல்லை. ஒரு மருத்துவரை பார்க்கிறோம். அந்த மருத்துவர் என்ன செய்கிறாருன்னா, எதற்க வந்திருக்கக்கூடிய நோயாளியை பார்த்து அவருடைய நோயை தீர்ப்பது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்புன்னு பார்க்கல. அவர் பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருக்கு, அதை நான் எப்படி எடுக்கலான்னு தான் பார்க்குறாரே ஒழிய அந்த மனிதாபிமான பண்புகள்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சந்தை என்ன சொல்லி கொடுத்துருக்குறதுன்னா, இவர் சொன்னார் பாருங்க, கல்லூரிகள் ஆரம்பிச்சு மெடிக்கல் காலேஜில் 1 கோடி ரூபா கட்டுறான், மேலும் படிக்கணும்னா இன்னும் 1 கோடி ரூபாய் கட்டுறான், 2 கோடி ரூபாய் கட்டிட்டு 6 கோடி ரூபா லோன் வாங்கி அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தா யாரை தெரியும்? வர்ற நோயாளியா தெரியும்? ஒரு முறை மகாத்மா காந்தியை ஒரு ஹாஸ்பிட்டல் துவக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்றாதுன்னு அவர் சொன்னார். திரும்ப திரும்ப அவன் போய் கூப்பிட்டான். ஏன்னா அவங்க அப்பா மகாத்மா காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் சொன்னார், உன் பையன்கிட்ட சொல்லு, நான் அவருக்கு ஆபத்துன்னு சொல்லுன்னு. கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. அவர் போனார். போய் குத்து விளக்கு ஏற்றி வாழ்த்துங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட்டு வாழ்த்த சொன்னோம்னா சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த மருத்துவமனை, இன்னும் 2 மருத்துவமனை கட்டணும் அப்படின்லாம் வாழ்த்துவாங்க. அவர் போய் குத்து விளக்கு ஏற்றிட்டு சொன்னார், இது ரொம்ப சீக்கிரமா இந்த மருத்துவமனையை மூடணும். ஏன்னா இந்த பகுதியில் கூடிய மக்கள்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்தான்னா மருத்துவமனை தேவையில்லை. ஆகையினால மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த மருத்துவமனை உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் எதற்காக இங்கே சொல்கிறேன்னா, அடிப்படையில் நம்முடைய உடலை பற்றி நம்ம படிக்கக்கூடிய பிஎஸ்சி படிக்கக்கூடிய எம்எஸ்சி படிக்கக்கூடியவங்கள்ட்ட உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க, தெரியாது. உங்கள் உணவை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க. நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன். 9 வகையான பிரியாணி திண்டுக்கல்லில் மட்டும் தயார் பண்ணுறான். 9 வகையான பிரியாணி நைட்டு 1:30 மணி வரைக்கும் திங்கிறான், நைட்டு 9 மணி வரைக்கும். அதே மாதிரி டாக்டர் என்ன சொல்கிறாங்க, 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்கிறாங்க. நம்ம அப்படி தான் சாப்பிட்டோம். 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு 7 மணிக்கு என்ன கரண்ட் இல்லை, அதனால 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் ஊற்றி மூடிட்டு படுத்துடுவான் எல்லாரும். இப்போ ஐயங்கார், பெங்களூர் ஐயங்கார் பேக்கரியில் உட்காந்து ஷவர்மா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். பெங்களூர் ஐயங்கார் பேக்கரியில் ஷவர்மா வருது, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ பெங்களூர்லேருந்து ஐயங்கார் பேக்கரி வச்சாரா? அது எங்கே? ஒரு கிராமத்துக்குள்ளே வச்சு கேட்குறான். பர்கரு இவனுடைய உணவு, அது பர்கர் கேட்குறான். இங்கே எது மாற்றிருக்கு அப்படின்னா, ஒரு சந்தை யுகம் எல்லோரையும் இன்னைக்கு எப்படி வைத்திருக்கு அப்படின்னா, புரிதல் உள்ள குடிமகனாக வைப்பதற்கு பதிலாக நல்ல நுகர்வோராக வாங்கி தின்னு. நீங்கள் எங்கே போங்க, பிரியாணி கடை இல்லை ஏதாவது புரோட்டா கடை இதுவாக இருக்கும். நான் பார்க்குறேன், தேடி தேடி பார்க்குறேன். இந்த சென்னைக்குள்ளேயே புத்தக கடை எத்தனை இருக்குன்னு தேடுறேன், பிரியாணி கடை எத்தனை இருக்குன்னு தேடுறேன், மருத்துவமனை எத்தனை இருக்குன்னு தானே. மருத்துவமனை சாப்பாட்டு கடையும் எல்லை இல்லாமல் வளர்ந்துருக்குது, ஆனால் புத்தக கடை வளரல. அப்போ என்ன இந்த சமூகம் அப்படின்னா, அது அறிவை நோக்கி போகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ தேவை என்னவென்றால், இன்றைக்கு நாம் சமூகத்துடன் வேலை செய்ய வேண்டும். சமூகம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, மக்கள் என்னவாக இருக்கிறார்கள்னால் அந்நியப்பட்டிருக்கிறார்கள், கட்சியிலிருந்து அந்நியப்பட்டிருக்கிறார்கள், உங்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த அந்நியப்படுதல் என்பது மிக வேகமாக இருக்கிறது. அதனுடைய விளைவு தான், ஒரு காலத்தில் அரசியல் கட்சிகள் நான் தலையை காட்டினால் எனக்கு ஓட்டு விடும் என்று சொன்ன நேரம் போய், நான் 1000 ரூபாய் கொடுத்தா தான் ஓட்டு வரும்னு சொன்னால்
தலைவனுக்கோ சித்தாந்தத்துக்கோ எந்த மதிப்பும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த சூழல் வந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மக்கள் அந்நியப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு நெருக்கமாக யாரும் இல்லை. அவர்களும் அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர் கையிலே இருக்கக்கூடிய அந்த கைபேசி இருக்கிறது அல்லவா, அது அவரை அந்நியப்படுத்த வைக்கும். அப்ப இந்த நிலையில் அவர்களெல்லாம் அந்த மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். தமிழகத்திலே ஒரு புதிய தமிழகம் பிறக்க வேண்டும் என்றால் புதிய பாதை வர வேண்டும். புதிய பாதை வர வேண்டும் என்றால் புதிய தலைமை வர வேண்டும். அந்த தலைமை என்பது மேடை தலைமையோ மேதாவி தலைமையோ கட்சி தலைமையோ அல்ல, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமையாக இருக்க வேண்டும். அந்த தலைமையை உருவாக்குவதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் எதற்காக இங்கே சொல்கிறேன்னா, அடிப்படையில் நம்முடைய உடலை பற்றி நம்ம படிக்கக்கூடிய பிஎஸ்சி படிக்கக்கூடிய எம்எஸ்சி படிக்கக்கூடியவங்கள்ட்ட உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியாது. உங்கள் உணவை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க. நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன். 9 வகையான பிரியாணி திண்டுக்கல்லில் மட்டும் தயார் பண்ணுறான். 9 வகையான பிரியாணி. நைட்டு 1:30 மணி வரைக்கும் திங்கிறான். நைட்டு 9 மணி வரைக்கும். அதே மாதிரி டாக்டர் என்ன சொல்கிறாங்க, 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்கிறாங்க. நம்ம அப்படி தான் சாப்பிட்டோம். 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு 7 மணிக்கு என்ன கரண்ட் இல்லை, அதனால 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் ஊற்றி மூடிட்டு படுத்துடுவான் எல்லாரும். இப்போ ஐயங்கார், பெங்களூர் ஐயங்கார் பேக்கரியில் உட்காந்து ஷவர்மா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். பெங்களூர் ஐயங்கார் பேக்கரியில் ஷவர்மா வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ பெங்களூர்லேருந்து ஐயங்கார் வந்து பேக்கரி வச்சாரா? அது எங்கே? ஒரு கிராமத்துக்குள்ளே வச்சு கேட்குறான். பர்கரு இவனுடைய உணவு, அது பர்கர் கேட்குறான். இங்கே வந்து எது மாற்றிருக்கு அப்படின்னா, ஒரு சந்தை யுகம் எல்லோரையும் இன்னைக்கு எப்படி வைத்திருக்கு அப்படின்னா, புரிதல் உள்ள குடிமகனாக வைப்பதற்கு பதிலாக நல்ல நுகர்வோராக வாங்கி தின்னு. நீங்கள் எங்கே போங்க, பிரியாணி கடை இல்லை ஏதாவது புரோட்டா கடை இதுவாக இருக்கும். நான் பார்க்குறேன், தேடி தேடி பார்க்குறேன். இந்த சென்னைக்குள்ளேயே புத்தக கடை எத்தனை இருக்குன்னு தேடுறேன், பிரியாணி கடை எத்தனை இருக்குன்னு தேடுறேன், மருத்துவமனை எத்தனை இருக்குன்னு தானே. மருத்துவமனை சாப்பாட்டு கடையும் எல்லை இல்லாமல் வளர்ந்துருக்குது, ஆனால் புத்தக கடை வளரல. அப்போ என்ன இந்த சமூகம் அப்படின்னா, அது அறிவை நோக்கி போகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ தேவை என்னவென்றால், இன்றைக்கு நாம் சமூகத்துடன் வேலை செய்ய வேண்டும். சமூகம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, மக்கள் என்னவாக இருக்கிறார்கள்னால் அந்நியப்பட்டிருக்கிறார்கள். கட்சியிலிருந்து அந்நியப்பட்டிருக்கிறார்கள், உங்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த அந்நியப்படுதல் என்பது மிக வேகமாக இருக்கிறது. அதனுடைய விளைவு தான், ஒரு காலத்தில் அரசியல் கட்சிகள் நான் வந்து தலையை காட்டினால் எனக்கு ஓட்டு விடும் என்று சொன்ன நேரம் போய், நான் வந்து 1000 ரூபாய் கொடுத்தா தான் ஓட்டு வரும்னு சொன்னால் தலைவனுக்கோ சித்தாந்தத்துக்கோ எந்த மதிப்பும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த சூழல் வந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மக்கள் அந்நியப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு நெருக்கமாக யாரும் இல்லை. அவர்களும் அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர் கையிலே இருக்கக்கூடிய அந்த கைபேசி இருக்கிறது அல்லவா, அது அவரை அந்நியப்படுத்த வைக்கும். அப்ப இந்த நிலையில் அவர்களெல்லாம் அந்த மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். தமிழகத்திலே ஒரு புதிய தமிழகம் பிறக்க வேண்டும் என்றால் புதிய பாதை வர வேண்டும். புதிய பாதை வர வேண்டும் என்றால் புதிய தலைமை வர வேண்டும். அந்த தலைமை என்பது மேடை தலைமையோ மேதாவி தலைமையோ கட்சி தலைமையோ அல்ல, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமையாக இருக்க வேண்டும். அந்த தலைமையை உருவாக்குவதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.